வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் EOT சீரியஸ்ல நாம விடலைக்கு போற கேள்வி பேக்கெட் மில்கை சூடுபடுத்தி கொடுக்கணுமா அப்படிங்கிறது தான். நிறைய பேர் பேக்கெட் மில்க் வாங்கினாலே எங்க வீட்லயே அடிக்கடி ஆர்கியூமெண்ட் நடக்குங்க. பேக்கெட் மில்க் தானே, அது ஆல்ரெடி ப்ராசஸ் செய்யப்பட்டதானே, பாஸ்டரைஸ் பண்ணதானே, அதெல்லாம் சூடு பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். வீட்டில் இருக்கிறவங்களாம் கட்டாயம் சூடுபடுத்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மை என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும் சாமி. விவசாயம் கண்டுபிடிச்ச காலத்திலருந்தே மனுஷன் ஆடு மாடெல்லாம் வளர்க்க ஆரம்பித்த காலத்திலருந்தே பால் நம்ம உணவில் ஒரு பிரதான ஒரு பங்கு வகிக்குதுங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்தே உங்களுக்கு ரா மில்க்னா அப்படியே கறந்த பாலை வாங்கி பயன்படுத்தும் போது அதில் கிருமி தொற்று ஏற்படலாம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு காலங்காலமாக தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் பொதுவாகவே ரா மில்க் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து அதை கட்டாயம் சூடுபடுத்தணும், கொதிக்க வைக்கணும், பொங்க வைக்கணும் அப்படிங்கிறது கல்ச்சுரலாக நம்ம ப்ராக்டிஸில் அப்படியே ஒன்றோடு ஒன்று விஷயம். ஸோ அதனால தான் நம்மளுடைய அம்மா, தாத்தா, பாட்டி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பால்னாவே சூடுபடுத்தி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேக்கெட் மில்கில் வர்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதை பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. பாஸ்டரைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் 2 மெத்தட் இருக்குங்க. ஒன்று ஹை டெம்பரேச்சர் ஷார்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். 72 டிகிரி செல்சியஸில் ஒரு 15லேருந்து 20 செகண்ட் உங்களுக்கு ஹீட் பண்ணுவாங்க. அப்புறம் இமீடியட்டாக கூல் பண்ணிடுவாங்க. அப்புறம் இன்னொன்று அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. அதில் 132 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு ஒரு 2 செகண்ட் கொதிக்க வைப்பாங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு அந்த பாலை கெட்டு போகாமல் அதில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள், சால்மனல்லா, ஈகோலை, சரிங்களா, இந்த மாதிரியான கிருமிகள் எல்லாம் அழித்து அது ஸ்டோரேஜுக்கு உகந்ததாக மாற்றுறதுக்கு இந்த பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ் உதவுது. ஸோ பெரும்பாலும் நம்ம வயிற்றில் வாந்தி பேதி அந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் இந்த ப்ராசஸ் மூலமாகவே அழிஞ்சிடுது. ஸோ பாஸ்டரைஸ் பண்ணப்பட்ட ஒரு பால் உங்களுக்கு அந்த பேக்கெட் உடையாமல் கரெக்டாக ஓரளவுக்கு அந்த கூலிங்கில் மெயின்டைன் பண்ணி ஓரளவுக்கு வந்துச்சு அப்படின்னா பெரிதாக பிரச்சனை இல்லை. ஸோ நம்பகமான ஒரு பால் தயாரிக்கிற கம்பெனியிலேருந்து உங்களுக்கு கரெக்டாக பாஸ்டரைஸ் பண்ணி வந்த பால் தாராளமாக நீங்கள் கொதிக்க வைக்காமல் பயன்படுத்தலாம். ஸோ அதை கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதில் பெருசாக கிருமிகள் எதுவும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு பாக்கெட் ஏதாவது டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது, ரொம்ப ஏதாவது அழுக்காக இருக்குது, மேலே ஏதாவது சின்னதாக அந்த சீல் ஒரு குட்டியாக ஏதாவது பிரேக் ஆகிருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது, அல்லது அவங்க டிரான்ஸ்போர்ட் ஆகி வராங்க இல்லையா, கோல்டு செயின்னு சொல்லுவோம், கரெக்டாக அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு அதெல்லாம் வரது, அதில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குது, அதில் ஏதாவது டவுட்டாக இருக்குங்கிற சந்தேகம் இருந்தால் ஒரு கொதிக்க வைக்கல தப்பில்லை. ரெண்டாவது, நாம் வீட்டில் நம்ம கொதிக்க வைக்கிறது வெறும் நம்ம தேவையில்லாமல் நம்ம அடிக்கடிக்கு சும்மா கொதிக்க வச்சுட்டே இருந்தோம்னா அன்னெசரி அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் நமக்கு சத்துக்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லா கொதிக்க வைக்கும்போது அதோடைய டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் அப்படிங்கிற சக்கரை கேரமலைசேஷன் ஆகும். அது கேரமலைசேஷன் ஆகும்போது உங்களுக்கு அதோட டேஸ்ட் கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பால் இன்னும் கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும். அதனால தான் எப்பவுமே பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சிங்கனாவே அதோட டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். அதனாலேயும் நிறைய பேர் அதை கொதிக்க வச்சு குடிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஏன்னா பாஸ்டரைசேஷனில் அந்த அளவுக்கு பாயிலிங் பாயிண்ட் வரைக்கும் போக மாட்டாங்க. 100 டிகிரி வரைக்கும், முன்னாடியே 72 டிகிரிலேயே கிருமிகள் அழிக்கிற வரைக்கும் அவங்க சூடு பண்ணி அதை அவங்க ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொதிக்க வச்சு, நம்ம எப்போ இருந்தாலும் டீ காஃபிலாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் டேஸ்ட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கோல்டு மில்காக அப்படியே குடிக்க போகிறீங்க, அதில் ஏதோ ஒன்று கலந்து குடிக்க போகிறீங்க, ஒரு மில்க் ஷேக் மாதிரி போட்டு குடிக்க போகிறீங்கன்னா அதை கொதிக்க வச்சு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை கூல் பண்ணி அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பேக்கெட் கரெக்டாக அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் மெயின்டைன் ஆகி நம்பகமான இடத்துலேருந்து வருதுன்னா தாராளமாக பாக்கெட் பாலை நீங்கள் கொதிக்க வைக்காமல் பயன்படுத்தலாம். ஸோ அடுத்த வாட்டி பாக்கெட் பாலை கொதிக்க வைக்கணுமா வேணாமாங்கிற சந்தேகம் வரப்போ நான் சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும்.